ஸோ எண்ட் ஆஃப் த ஐபிஎல் ஆக்ஷனில் சில ஃப்ரான்சைஸ்லாம் வந்து அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் ப்ரைஸ்லேயே எடுத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிளாக முஜீப், முகமது நபி, அந்த பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரு ஏஜுல் பார்த்தீங்கன்னா வந்து அன்சோல்ட் ஆனார். அதன் ஷம்சி, சோதிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து யாருமே கை தூக்கலை. ஸோ ஓரளவுக்காச்சும் வந்து ஏதோ ஒரு பிட்டாக நடக்கும். ஏன்னா நிறைய டீம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேக்காக இருந்தாங்க. ஸோ அது ஒரு மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நினச்சி வச்சுருந்தேன். பட் யாருமே அவங்களுக்குலாம் அந்த பக்கம் போகவே இல்லை. அந்த நாகர்கோட்டி ஸோ நல்ல ஒரு பேஸ் பவுல், இதுக்கு முன்னாடி நல்லாவும் பண்ணியிருக்காரு, அந்தளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்சோலில் போனது. அண்ட் தென் காலின் முன்ரோ நல்லா வந்து நல்லா வந்து எதிர்பார்த்தேன், அவர்லாம் வந்து செமையாக போவார். ஏன்னா ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி நிறைய அதிர்ச்சியான விஷயங்களும் நடந்தது. பட் இன்னொரு கேட்டகரி ஆஃப் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சில பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிக காசு போயிருச்சோ, ஒரு ரேட் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த டீம் செட்டு அதெல்லாம் வந்து தாண்டி கொஞ்சம் வந்து ஓவராக தான் போயிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிற மாதிரி சில பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும், இருந்தாலும் இவங்க கொஞ்சம் ரேட் அதிகமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷனில் யார் யார் எந்தெந்த டீம் அவங்களை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவங்களோட ப்ரைஸ் அமௌண்ட்டு அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கிருந்து போனேன் உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாத்துக்குமே அந்த கேள்விகள் இவ்வளோ காசு கொடுத்து பேட் கமின்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மிச்சல் ஸ்டார்க்கு ஒருத்தர் 20.50 crores, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து 24.75 crores. இவ்வளோ காசு கொடுத்து அந்த பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீம் வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டீமில் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ ஒரு ஹைதராபாத் மாதிரி இருக்கிற ஸ்டேடியத்தில் பேட் கமின்ஸ்லாம் போட்டார்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ சொல்லவா வேணும். ஸோ அதனால் வந்து என்னோட ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பேட் கமின்ஸ் இருக்க போகிறாரு. ஏன் அந்த பக்கம் ஸ்டார்க் இருக்கார்ல, அவர் தானே 4 கோடி எவ்வளோ 4.25 கோடி வந்து அதிகம். ஏன் அவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அவர் ரெண்டாவதாக வச்சுருக்கேன். என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஹைதராபாத் ஸ்டேடியம் ரொம்ப குட்டி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேட் கமின்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு பால் வந்து ஸ்விங்கெல்லாம் பண்ண மாட்டார். பிச் ஏதோ ஸ்லோவாக இருந்தால் ஸோ 2-3 ஆஃப் கட்டுற போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஓரளவுக்கு போடுவார் நல்லா இருந்தால். பிச்சு ஒருவேளை மோசமான கண்டிஷன்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற சமயத்தில் அவர்கிட்ட இந்த எதிர்பார்க்கலாம் முடியாது. இன்னொரு சைடில் பேட்டிங் அப்படிங்கிறது அவர் எப்போ ஆடுறாரு எப்போ ஆட மாட்டேங்கிறாருன்னு அவருக்கே தெரியல போல். பட் ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியரில் நான் வந்து ஒரு பேட்டராக பார்த்தேன், ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் மாதிரி இருந்தார். பட் ஆனால் இப்போ நிறைய ரீசன்ட் மேட்சஸ்லாம் வந்து திருப்பி பார்த்தோம்னா அடிக்க தெரியுமாருன்னு அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம். உண்மையிலே அவர் நடிக்கிறாளா இல்லை அடிக்க மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ அது ஒரு கேள்வி இருக்குது அவர்கிட்ட. இன்னும் வந்து ஒரு அகமதாபாத் ஸ்டேடியமோ இல்லை வந்து சேப்பாக்கோ ஒரு மும்பை ஸ்டேடியமோ இருந்தால் அந்த டீமுக்கு மேபி அவர் போயிருந்தா. ஏன்னா எப்படியும் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து என் ஹோமில் தான் ஆட போகிறோம் அப்படிங்கும்போது ஹைதராபாத் கொஞ்சம் மியோ இருக்குது, இல்லை ரொம்பவே செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு லைட்டாக எனக்கு ஒரு தோணல் இருக்குது. ஏன் ரெண்டாவது கதையாக நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ ஏன் வந்து ஸ்டார்க்கு நான் ரெண்டாவதாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கொல்கத்தா பிச்சு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவரோட பவுலிங்க்கு கொஞ்சம் சூட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அந்த அளவுக்கு வந்து நல்லா போடுவாரா அப்படிங்கலாம் 24.25 கோடி அளவுக்கு வந்து நல்லா போடுவாரா இன்னும் நம்ம வாசியில் சொல்ல போனால் கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இவர் ஒரு மேட்ச்சுக்கு 4 ஓவர் போட்டார்னா 4 ஓவரில் இவர் போடுற ஒவ்வொரு பாலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 75 லட்சம் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதாவது இவர் போடக்கூடிய ஒவ்வொரு பாலும் 75 லட்சத்துக்கு ஈடு. ஒரு பாலை வாங்கி போடுறதுக்கு இவர் வந்து 75 லட்சம் வந்து காசு வாங்க போகிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் அந்த பால் அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்டாக இருக்குமா அப்படிங்கிறலாம் ரொம்ப சந்தேகம். அது நடக்காத காரியம். அவ்வளோலாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஏதோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுவாருன்னு சொல்லி லைட்டாக நம்பிக்கை இருக்குது பிகாஸ் ஆஃப் த பிச் கண்டிஷன் அப்படிங்கிறனால. பட் என்னதான் இதெல்லாம் நம்ம சொன்னாலும் இது ரொம்ப அதிகம் தான். சரி ஓகே, அடுத்து பார்த்தோம்னா டேரல் மிச்சல். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 14 crores வந்து டேரல் மிச்சலை வாங்கியிருந்தாங்க. ஆரம்பத்திலே வந்து டேரல் மிச்சல், ரச்சிந்தமிந்திரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேற யார் இருக்கா, ஷர்துல் தாகூர், கோச்சி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்தது. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பிளேயர்ஸுக்கும் போனாங்க. கோச்சி தான் பார்த்தீங்கன்னா வந்து அன்லக்கியாக வந்து மும்பைக்கு வந்து போயிருந்தார். டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஓகே. ஒரு மிடில் ஆர்டர் வந்து சிஎஸ்கே தேடிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல பேக்கேஜ் தான், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். இதை தாண்டி ஒரு 14 crores அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு டீம் செட்டாக பார்க்காம ஒரு அமௌண்ட் வைஸில் பார்த்தோம்னா மேபி இவருக்கு கொஞ்சம் அதிகம் தான் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. மேபி ஒரு 8 crores இல்லை 7 crores அப்படின்னா கூட ஓகே. 14 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜான்சனு. ஸோ ஆக்சுவலாக அவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. பட் இருந்தாலும் வந்து நான் தேடி பார்த்ததில் நல்ல ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சது.
நல்ல ஒரு பேஸில் போடுவார். பட் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹையாக தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 10 crores வந்து ஜிடி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. 10 கோடி அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வந்து இதாக தான் இருந்தது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அகமதாபாத் ஸ்டேடியம் அப்படிங்கிறனால ஸோ நல்ல ஒரு பெரிய ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மேபி ஸோ அதனால் அது ஒரு ரைட் டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிச்சர்ட்சன். ஸோ இவர் 5 கோடிக்கு போயிருக்காரு. ஆக்சுவலாக 5 கோடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் டெல்லி எடுத்திருக்காங்க. டெல்லி கிரவுண்டில் ரிச்சர்ட்சன் போட்டால் என்ன நினச்சி பாருங்கள். அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அது எனக்கு கொஞ்சம் வந்து வீக்காக தெரிஞ்சுது. அந்த பிச்சில் எப்படி அவன் முழுசாக பவுலிங் போகிற ஓடி வந்தாவே அந்த பக்கம் தேர்ட் மேன் சைடு போயிடுவானேடா, இவனை எப்படா வந்து பவுலிங் போகிற வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் என் மனசில் ஓடிட்டு இருக்குது. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரூசோ. ஸோ இப்போ தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் யாருனே தெரியாது, யாருன்னு எனக்கும் தெரியாது. இப்போ தான் இந்தியாவோட ஓடிஐ மேட்ச் T20 பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காப்புல. இவரை போய் பஞ்சாப் கிங்ஸ் வந்து நம்பிக்கை வச்சு 8 கோடி போட்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, ஏதோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் வந்து எடுத்தோன்னே வந்து எதை பார்த்து இப்படி வியந்து போனாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அல்சாரி ஜோசப். ஸோ இங்கே வந்து அல்சாரி ஜோசப் 11.50 crores வந்து போனது வந்து பிரச்சனை கிடையாது. எங்கே போனார் அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஆர்சிபிக்கு போயிருக்கார், சின்னசாமி ஸ்டேடியம். இப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்குது கைஸ். ஏன்னா ஒரு பெங்களூர் சின்னசாமி மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் நீங்கள் பாதி மேட்சஸ் அங்கே தான் ஆட போகிறீங்க. அப்படிங்கும் போது உங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எந்த மாதிரி உங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பேஸில் போடக்கூடிய பவுலர்ஸ். இதே சின்னசாமி தவிர நீங்கள் வேறு கிரவுண்ட் கண்டிஷனில் போய் நீங்கள் விளையாடும் போது ஒரு ஃபாஸ்ட் பவுலராக உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் பவுலிங் போடுற விதம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கணும். ஒரு ஃபாஸ்ட் பவுலராக நான் சொல்கிறேன். அதுலேயும் குறிப்பாக 140+ அந்த மாதிரி பேசஸில் போடுற பவுலர்ஸை சொல்கிறேன். ஒரு பக்கம் ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பேஸ் பவுலர்ஸாக எடுங்க, நல்லா எடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டு கிடக்குறாங்க. பட் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறந்துட்டு இங்கே வந்து கத்திட்டு கிடக்கிறோம். ஸ்டேடியம் சின்னசாமி ஸ்டேடியம், ஓகேவா? ஒரு குட்டி கிரவுண்டு. ஸோ அந்த ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீடியம் பேசரை வச்சு தான் உங்களால் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியும். அது ஏதோ பட்டு அவரு மீடியம் பேசர் போட்டாவே அது எட்ஜ் வாங்கினா வந்து 6 போகிற கிரவுண்டுறாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 140+ பவுலர் ஒரு டீம் வந்து எடுத்து அவனை வந்து போட வச்சாங்கன்னா நினச்சி பாருங்கள், அவன் சும்மாவே 140 தான் போடுவான். அந்த பால் வந்து தப்பி தவிர எங்கேயாவது ஹேண்டிலில் பட்டால் கூட அது வந்து 6 போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலமையில. ஸோ எந்த மாதிரி வந்து அந்த பவுலர் வந்து அந்த மனநிலையை நினச்சி பாருங்கள். ஒரு ஃபாஸ்ட் பவுலர், நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருக்கீங்க, நீங்கள் 140+ போடுறீங்க. நீங்கள் எப்படி போட்டாலும் கன்ஃபார்மாக எவ்வளோ ஒரு 3-4 விக்கெட் எடுப்பீங்களா, எவ்வளோ விக்கெட் எடுத்தாலும் கன்ஃபார்மாக வந்து 2-3 6 போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டிஃபென்சிவ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவே வந்து நீங்கள் வெறுத்துருவீங்க அந்த கிரவுண்டில். நீ எவ்வளோ விக்கெட் எடுத்தாலும் அவன் பாட்டு 6 அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவன் ஒழுங்காக அடிக்கலைன்னா கூட அது 6 போயிடும். அப்படிங்கும் போது ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட மனநிலைமை என்ன ஆகும்னா, இங்கிருந்து இப்போ இந்த மேட்ச் ஹோம் கண்டிஷன் ஆடுறோம், அடுத்து அவே மேட்ச்சில் ஆடுறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு நார்மல் பிச்சில் ஆடுறாங்கன்னா இவன் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரிப்பரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பிடுச்சுன்னு வைங்க, அவன் வந்து போட்டு சாதிட்டான். அந்த அடுத்த மேட்ச்சுக்கு அவன் எந்த ரிதமில் வந்து அவன் போவான். மேபி எனக்கு ஆர்சிபி கப்படிக்காத ஒரு முக்கியமான காரணமாக அந்த ஸ்டேடியத்தை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி மட்டும் கிடையாது, டெல்லிக்கும் அதே கதை தான். மேபி இந்த 2 டீமும் ஒரு இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தை விட்டுட்டு கிடையாது, மாற்றி நினச்சிடாதீங்க. புதுசாக பெரிய ஸ்டேடியம் ஏதாவது கட்டுனாங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிளேயர்ஸோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் நான் நினைக்கிறேன், குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. ஏன்னா எவ்வளோ பெரிய பிஸ்தா பவுலராக இருந்தாலும் ஒரு தாட்டி வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு எக்ஸ்பென்சிவாக போயிட்டானா அவன் எவ்வளோ விக்கெட் எடுத்தாலும் கன்ஃபார்மாக வந்து அந்த ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க யாராக இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட பெஸ்ட்டை அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ மேபி இதை கொஞ்சம் அவங்க 2 ஃப்ரான்சஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே கதை தான் அந்த அல்சாரி ஜோசப் கதையும். ஸோ ஓகே. பட் ஆனால் வந்து இந்த 11.5 அப்படிங்கிறது சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கும்போது தான் எனக்கு வந்து இதாக இருக்குது. இன்னொரு பக்கம் லாக்கி ஃபெர்குசன் பார்த்தீங்கன்னா வந்து 2 crore பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. கணக்குப்படி கரெக்டு தான், 2 crore வந்து எடுத்திருக்காங்க, நல்ல பை தான். பட் லாக்கி ஃபெர்குசன் சும்மாவே அவரோட ஸ்லோ பாலே 140 வரும். இதெல்லாம் வந்து எங்கே போய் எப்படி அடி வாங்க போகிறாருன்னு சொல்லி. ஸோ எதில் நிற்கிற பேட்ஸ்மேன் எப்படியாவது அந்த பால் எங்கேயோ தொட்டா போதுண்டா, அது போயிருந்தா அது போய்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையில் இருப்பாப்புல. ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு இதாக இருக்குது. மேபி கொஞ்சம் ஸ்டேடியத்தை மாற்றுங்கடாடி, இதுக்கு மேலே முடியாதுடா. ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஓகே அந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்திங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். அதை வந்து நம்ம எல்லா சீசன்லேயுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆர்சிபியில். ஸோ சில சீசனில் கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கு. ஒரு பேட்ஸ்மேனாக நீங்கள் ஆர்சிபி டீமில் இருக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் சின்ன ஸ்டேடியமு, ஒரு நிறைய ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மேட்ச்லாம் கூட அந்த மேட்ச்சில் அடிச்சிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2-3 ஷாட்ஸ் வந்தாவே போதும். அந்த சின்னதாக இருந்தானே பெருசாக இருந்தானே 6 தான் அந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஆஸ் அ பவுலராக நீங்கள் ஓவருக்கு ஒரு 6 கொடுத்தாவே போதும். அந்த பவுலரோட மனநிலைமை அந்த மாதிரி இருக்கும். இதுலேயே 6 அடிச்சுதான் இன்னொரு பவுண்டரி அடிச்சா
இல்லைனா அதான் ஓவர் 10 ரனில் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பவுலர் வந்து எந்த மாதிரி இப்போ டிஃபென்சிவில் போடுறதா இல்லை விக்கெட்டுக்காக போடுறதா, விக்கெட்டுக்காக போட்டால் அது வேறு பேசியாக போகும், விக்கெட்டுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் போக ட்ரை பண்ணானா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுண்டரி அதில் ஏதாவது போயிடுச்சுன்னா அவன் டிஃபென்சிவில் போயிடுவான். திரும்ப விக்கெட்டுக்காக பார்த்தீங்கன்னா விக்கெட் நினைக்கவே மாட்டான். ஐயோ அடுத்த பால் இந்த பால் பவுண்டரி போயிடுச்சு, அடுத்த பால் எப்படி வந்து டாட் பால் ஆட வைக்கிறது அப்படின்னு தான் பார்ப்பான். அப்படிங்கும்போது ஒரு பவுலராக ஆர்சிபியில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அலின் குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா 11.75 crores பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அந்த பிச்சில் வந்து எனக்கு இன்னும் தெரியலை. ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள் அந்த பிச்சில் எப்படா. இவருக்கும் நான் அதே தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஒரு சேப்பாக்கா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாங்கடே ஸ்டேடியமா, ஒரு அகமதாபாத் ஸ்டேடியமா, இல்லை எல்எஸ்டி ஸ்டேடியம்னா இன்னும் சூட்டாக இருக்கும் அவருக்கு. பட் ஆனால் வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஸ்டேடியம் அப்படிங்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் வந்து பதட்டமாக தெரியுது. மேபி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஆடினார்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த விக்கெட்டை நினச்சா தான் கொஞ்சம் மேபி விக்கெட் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவே தாரோட ஆட்டம் கிடைக்கும். சரி பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு போயிருக்காரு 4.20 crores. ஸோ மேபி அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. கிறிஸ் வோக்ஸுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து அந்தளவுக்கு வந்து ஃபார்ம் கிடையாது. அதை தாண்டி ஐபிஎல்லும் சுத்தமாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மேபி எதுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லி தெரில. நிறைய முக்கியமான பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஸ்லவுட் எடுத்துருக்கலாம் பஞ்சாப் கிங்ஸு. பட்டு தெரியல எதுக்காக இப்படி போனாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டாம் கரன். ஸோ ஆர்சிபி சம்மந்தமே இல்லாமல் டாம் கரன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சாம் கரன் ஒருத்தர் இருக்கிறதுனால தான் டாம் கரனே எனக்கு தெரிஞ்சிடும். அந்த டாம் கரனை இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பேச சும்மா கேட்கலான்னு கேட்டுருவாங்க போல். இல்லை அண்ணன் தம்பி வந்து சண்டைக்கு விட்டு பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அதுக்காக எடுத்தாங்களான்னு சொல்லி தெரில. அதுவுமே வந்து எனக்கு வந்து எதுக்குற அந்த பையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஆர்சிபிலேயே இன்னொருத்தர் விட்டம் பாருங்க, யாஸ் டயல். ஸோ அவருமே வந்து ஒரு பேசி பவுலர் தான். ஸோ யாஸ் டயலையும் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா எல்லாருமே ஓகே ஆர்சிபியில் ஒரு அல்சாரி ஜோசப் வச்சுருக்கீங்க, ஃபெர்கியூசன் வச்சுருக்கீங்க, யாஸ் டயல் வச்சுருக்கீங்க, முகமது சிராஜ் இருக்கார். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த கிரவுண்டு தான் பிரச்சனை. அந்த கிரவுண்டில் எப்படி இவங்க வந்து ஒரு பவுலிங் போட்டு எந்த கான்ஃபிடன்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விக்கெட்டுக்காக பவுலிங் போடுவாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சந்தேகமான விஷயம். ஸோ ஒரு டிஸ்க்ளைமரு, ஆக்சுவலாக அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸும் இருக்காங்க. பட் பெருசாக அந்த இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே டொமஸ்டிக் பிளேயர்ஸ், யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் பெருசாக எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் அவங்கள மட்டும் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை. பிகாஸ் யார் என்னன்னு தெரியாமல் நாம சும்மா பேசக்கூடாது இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பிளேயர்ஸ் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச அண்ட் தென் ஃபாரின் பிளேயர்ஸ் இவங்க லிஸ்ட்டு மட்டும்தான். ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸை பற்றி முன்னாடியே நம்ம பேசிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி ஒப்பீனியன்ஸ் இருக்கும்ல. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்காங்களே, எந்த மாதிரி அவங்ககிட்ட வேலை வாங்கலாம்? அதை தாண்டி ஸோ கன்ஃபார்மாக ஒர்த் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை வந்து நான் வந்து இன்டெரக்டாக மூக்க சுற்றிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, டேரக்டாகவே சொல்லலாம். இதை வேறு டேரக்டாக எப்படி சொல்கிறது? ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் வேறு யாராவது பிளேயர்ஸை நான் வந்து இந்த லிஸ்ட்டில் விட்டுட்டேன்னா மேபி ஓகே, பட் இருந்தாலும் கொஞ்சம் காசு அதிகமாக போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தா, இதை தாண்டி நான் சொன்ன பிளேயர்ஸில் ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸ் இந்த பக்கம் விட்டுருங்க. அதை தாண்டி வேறு யாரை வந்து நீங்கள் வந்து தேவையெல்லாம் வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை யார் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பாய், அப்புறம் பார்ப்போம்.